நம்ம கம்பெனி பேரில் கேஸ் போட்டாங்களாமா. அவ்வளோதான், மைதி கம்பெனி க்ளோஸ். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, எல்லாரும் டோட்டலாக உள்ள ஜெயிலுக்கு போயாச்சு, இன்னும் மிச்சம் மீதி எல்லாம் ஜெயிலுக்கு போகிறான்னு சொல்லி போட்டு அப்படியே நம்ம நிறுவனத்துக்கு எதிராக பேசுகிறவங்களாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்படியே பரப்பிட்டு இருக்கான். இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற சுச்சுவேஷன். சும்மா வெறுவாய் மல்லவனுக்கு அவள் கிடைச்சா சும்மா இருப்பானா? இப்படி பலவிதமான கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் மைத்திரி கம்பெனி இருக்குமா இருக்காதா, பே அவுட் கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி எவனாச்சும் வெளியே பேசுகிறான்னா அவன் பேசிட்டு போட்டுங்க. ஆனால் உறுப்பினர் உங்களுக்கு ஆஸ் அ எம்டி நான் சொல்கிற அசூரன்ஸ், நம்ம கம்பெனியை யாரும் ஆற்றவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? இது மக்களின் நிறுவனம், இறையருளாலும் இயற்கை அருளாலும் உருவாக்கப்பட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோட மக்கள் நம்பிக்கையை பெற்று எவ்வளோ நியூஸ் பேப்பர் வந்துச்சு, நம்ம என்ன நடத்தாம விட்டுட்டோமா? டிவியில் வந்துச்சு நடத்தாம விட்டுமா? பேர் கொடுக்காம விட்டோமா? எத்தனை பேர் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் கருத்து போட்டுக்கிறான், அதை தாண்டி தான் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இது